Good morning to all. Welcome to Expert English School. This is Akhilesh from grade 4A. Now this debate not about America versus India. The debate is Maga versus Miga. Donald Trump versus Bharat Pradhamar Modi ji. இந்த பக்கம் மூணு பேரு இந்தியாவோட பாப்புலேஷன் 1.45 பில்லியன் சொல்றதுக்கும் அந்த பக்கம் மூணு பேர் எங்க கண்ட்ரியோட டாலர்ஸ் தான் பெருசுன்னு சொல்றதுக்கு மட்டும் வரல. வேற ரெண்டு பேரும் ஒட்டுமொத்த வளர்ச்சி பத்தி பேச வந்திருக்காங்க. இந்த தப்பு பெருசா இல்லை இந்த ட்ரம்ஸு பெருசா அப்படின்னு அவங்களே அடிச்சு காட்டுட்டும் நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் எங்கள் ட்ரம்ஸு தான் பெருசு எங்கள் மகா தான் பெருசுன்னு சொல்கிறதுக்கு நந்தா ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட், ஜூவின் சிம்சன் ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட், அபர்ணா தேவி ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட். இந்த பக்கம் எங்கள் தப்பு தான் பெருசு எங்கள் மிகா தான் பெருசுன்னு சொல்கிறதுக்கு திலக் செல்வா ஃப்ரம் 4th ஸ்டாண்டர்ட், சாய் சஞ்சித் from 5th standard, Shivani from 3rd standard. இப்போ ட்ரம்ஸோட அடி எப்படி இருக்குன்னு பார்க்க நந்தாவை கூப்பிடுவோம். வாங்க நந்தா. அழகாய் தாமரை போல் வீட்டில் இருக்கும் இந்த ஜெஜ்ஜையா அவர்களே, என்னை பார்த்து என் பேச்சை எதிர்த்து பேசும் எதிரினேர்களே, எங்களை பார்த்து ரசிக்கும் ஆடியன்ஸுகளே, இவர்களுக்கெல்லாம் முன்னோடி எங்கள் சேர்மன் சார் அவர்களே, குட் மார்னிங் டு ஆல். ஐ ஆம் நந்தா ஃப்ரம் கிரேட் 5. நான் பேசும் தலைப்பு லெட்ஸ் மேக் மேவிகா மகா, அதாவது மேக் மேவிகா கிரேட் அகெயின். எங்க ஊர்ல செலிப்ரேட் பண்ற ஹாலோவின் டே பற்றி சொல்றோம். ஹாலோவின் is thought to have influences from Christians' beliefs and practices. Halloween comes from All Hallows Eve. ஹாலோவின் என்பது அக்டோபர் 31 அன்று அகால மரணமடைந்தவர்களை மகிழ்விப்பதாக கொண்டாடப்படும் நிகழ்ச்சி. இந்த நாள் அன்னைக்கு பேய் வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டிற்கு வீடு சாக்லேட் கொடுப்பாங்க. இந்த நாளானது ஆரஞ்சு வண்ணத்திற்கும் கருமை நிறத்திற்கும் தொடர்பு கொண்ட நாளாக அமைகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது Thanksgiving Day. Thanksgiving Day is an annual national holiday in the United States and Canada, celebrating the harvest and other blessings of the past year. இது எங்களோட பாரம்பரிய விடுமுறை நாள். Thanksgiving Day in the US is a time to gather with family and friends. அடுத்தது எங்களோட ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் பற்றி பார்க்கலாமா? நாங்கள் இங்கே சாப்பிட்ற ஃபுட்டு தான் அவங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஆப்பிள் பை, பஃபலோ விங்ஸ், macaroni and cheese, hot dog, burger, meatloaf, barbecue, milkshakes. பார்க்கறத பார்த்தா நம்ம ஜட்ஜுக்கும் பர்கர் ஃபேவரட் தான் போல. நான் ஜட்ஜையா பர்கர் ஒன்று பார்த்து சொல்லலாமா? நோ ப்ரோ, எனக்கே சுகர் இருக்கு ப்ரோ. அடுத்த லாங்குவேஜ். எல்லா மொழிக்கும் தலை சிறந்த மொழி ஆங்கில மொழி, அதாவது இங்கிலீஷ். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் தான் அங்கே நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஸ்போக்கன் இங்கிலீஷ். நீங்கள் காசு கட்டு படிக்கிறீங்களே, அதெல்லாம் வேணாங்க. என் அமெரிக்கா வாங்க, நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுலே உங்களுக்கு இங்கிலீஷ் கொட்டை கொட்டுன்னு ஓட்டிடும். டான்ஸ், டான்ஸுன்னு சொன்னாலே அது ஹிப்ஹாப் தான்ப்பா. ஏன் உங்கள் தமிழ்நாட்டில் கூட ஹிப்ஹாப் தான் ஃபேமஸ். அப்புறம் அந்த ஜாஸு சால்சா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ஒரு கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ் கூட சால்சா தான் நல்லா ஆடுவார். நான் ஜட்ஜையா நம்ம ஒரு ஹிப்ஹாப் ஒன்று ஆடலாமா? நோ ப்ரோ, எனக்கே பேக் போன் பெயின் ப்ரோ. அடுத்து ட்ரெஸ்ஸு. என்னவோ தெரியாதுங்க, நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் 2000. என்னென்னு பார்க்கலாமா? கௌபாய் ஹேட்ஸு, டேனிம் ஜீன்ஸு, பியோனியர் அவுட்ஃபிட்ஸு, மோட்டார் சைக்கிள் ஜாக்கெட்ஸு, லெதர் ஷூஸு, இது எல்லாமே எங்களோட தான். அங்கே இந்தியாவில் நீங்கள் வாங்கி போட்டுக்கிறீங்க. எனவே கல்ச்சர்லேயும் நாங்கள் தான் உயர்வு, மகா தான் சிறந்தது தீர்ப்பு சொல்லுவீங்க நம்பி என் இருக்கையில் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். What bro, your information is super bro. இப்போ தப்படிக்கு திலக் செல்வாவை கூப்பிடுவோம். வாங்க திலக் செல்வா. Good morning to one and all. Thank you for allowing me to present here. My respected judges, teammates, opposition team, faculties, prodigy staff, parents and my dear friends. My respected honorable chairman sir. And this is Tilak Silva from grade 4A Oxford English School. I'm really excited to our Indian team of MEGA. இந்திய நாடு என் நாடு, இந்தியன் என்பது என் பேரு. என் பேர் திலக் செல்வா என்று சொல்வதை விட நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இந்தியா 5000 ஆண்டுகள் மேல் மிக பழமையும் பெருமையும் நாகரிகமும் கொண்ட நாடு. ஆனால் அமெரிக்காவோ சில நூற்றாண்டுக்குள் பழமையானது என்பதை நீங்கள் அறிவீர்களா? கூடி வாங்கல் கோடி நன்மை
மரபுகள் இருக்குங்க. இந்த முக்கியத்துவம் போதாதா? ஆனால் அமெரிக்கா கலாச்சாரம் தனிப்பட்ட வாழ்க்கையை ஊக்குவிக்கிறது. இது பலருக்கு தனிமையை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட தனிமையை நோக்கி நாம் செல்லக்கூடாது இல்லையா? We are celebrating Diwali, Pongal, Navaratri, Holi festivals. There's also unity. Unity is strength. But in America, they are not so. You don't need a silver spoon to eat good food. நல்ல உணவை சாப்பிட வெள்ளி முட்கரண்டி தேவையில்லை. நம் கையில் இருக்க விரல்களே பயாலஜிக்கல் கரண்டி தானே. எங்க இந்திய நாட்டில் ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் போன்ற இயற்கையை ஆதாரமாக கொண்ட மருத்துவங்கள் இருக்குங்க. There is no side effect. But in America, there is fast food. அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குங்க. டெங்கு காய்ச்சல் வந்தப்ப ஆங்கில மருந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எங்க நிலவேம்பு கசாயம் பப்பாளியில தானே காப்பாத்துனுச்சு. இந்திய உணவு முறை அது மக்களின் கதையும் அவர்களின் வளமான வரலாற்றையும் சொல்கிறதுங்க. By this, I conclude that I want all of you to remember we are growing bigger and faster. அமெரிக்கா பொருளாதார ரீதியில் முன்னணியில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் பண்பாடு, பாரம்பரியம், குடும்பம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவை ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாற்றிருக்குங்க. எனவே மகாவுக்கு நிகராக மிகவும் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதிரி அடிக்கிட்டே போயிட்டீங்களே. இப்ப கொஞ்சம் ஹை பீட்ல ட்ரம்ஸோட அடியை பார்க்க ஜூவின் சிம்சனை கூப்பிடுவோம். வாங்க ஜூவின் சிம்சன். Myself Juwin Simpson. I am going to talk about America. A for Apple என்ற நிலை மாறி இப்பொழுது A for America என்று சொல்வதளவு எல்லா துறையிலும் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கோம். அதனால் தான் எல்லா நாட்டு யூத்தும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எங்கள் நாட்டை தேடி வரவும் விரும்புகிறாங்க. மணி வேல்யூ கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் வெரி ஹை. ஸோ மகா பற்றி தாங்க பேச வந்திருக்கிறேன். தி யூஎஸ் க்ரோ மெனி கிராப்ஸ் இன்க்ளூடிங் கார்ன், வீட், சோயாபீன்ஸ், காட்டன் அண்ட் மோர். அமெரிக்காக்கான வாங்கி சாப்பிட்ற நீங்கள், ஆனால் நாங்கள் இந்தியாக்கான வாங்கி சாப்பிட்றதே இல்லை. சோவியத் புரட்சின்னு ஒன்று வந்துச்சுங்க. அந்த சோவியத் புரட்சிக்கு பிறகு தாங்க பொருளாதாரத்தில் முன்னணி நாடாக அமெரிக்கா விளங்குது. ஐநா சபையிலே உறுப்பினராக உள்ள மற்ற நாடுகளின் பொருளாதாரத்தில் தடை விதிர்க்கவும் தளர்க்கவும் தகுதி உடைய நாடாக அமெரிக்கா விளங்குது. எதிரி நாடுகளின் நியூக்ளியர் தாக்குதலை முறியடிக்கும் வண்ணமாக பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். MM-104 பேட்ரியாட் ஏர் மெயில் சிஸ்டத்தை நாங்கள் 1984 கண்டுபிடிச்சிட்டோம். 1000க்கும் மேற்பட்ட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் பாதுகாப்பு படையில் பயன்படுத்துவோம். நேட்டோ கூட்டமைப்பில் உறுப்பினராக உள்ள மற்ற நாடுகளுக்கும் உதவுவோம். தன்னை வலிமையாச்சுக்கிட்டு தன்னை சான்ற நேச நாடுகளுக்கு உதவுற நாங்கள் மகா. எனவே நடுவர் அவர்களே, மகாதான் லீடர் ஆஃப் தி வேர்ல்ட் என்று தீர்ப்பை கூறும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப விட்டா கூட கண்ணத்துக்கிட்டு போர்க்கு வந்துருவீங்க போல இருக்கு. இப்ப இதே மாதிரி தப்படிக்க சாய் சஞ்சித்தை கூப்பிடுவோம். வாங்க சாய் சஞ்சித். இந்த வீழ்ச்சிக்கும் அவையோர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். I am சாய் சஞ்சித், grade 5th D. மலைகள், காடுகள், பாலைவனங்கள், கடல், வயல்வெளி, ஆறுகள் என்று இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு இந்தியா. இக்கரைக்கு அக்கறை பச்சங்க, அதுதான் உண்மை. என்னாலும் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று கண்ணதாசன் கூறியுள்ளாரே. அந்நிய நாடே கண்டு வாய் திறக்கும் அளவுக்கு அறிவின் சிறந்த பல்லாயிரம் அறிவியல் மேதாவிகள் உள்ளன நம்மிடம். வளர்ச்சி என்பது தொழிற்சாலைகள், அணைகள் மற்றும் சாலைகளை பற்றியதல்ல. சிறப்பான வளர்ச்சி என்பது நாட்டையும் நாட்டு மக்களையும் பற்றியது. சீனாவை எதிர்ப்பதற்கும் மற்றும் இந்தியாவை பாதுகாப்பு நாடாக மாற்றுவதற்கும் ரஷ்யா தனது செயற்கைக்கோளை இந்திய ஏவுகணையின் உதவியோடு விண்ணில் செலுத்தியது. நம் இந்தியா வளர்ச்சியை கண்டு நம் பாரத பிரதமர் அவர்கள்
அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் நீங்கள் மகா என்றால் நாங்கள் மிகா என்று மல்யுத்தம் செய்கிறார் என்றால் இந்தியாவின் வளர்ச்சி உங்களுக்கு புரியவில்லையா? ஸ்வச் பாரத், டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களால் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக வலுப்பெற்று வருகிறது. அமெரிக்காவை ஒப்பிடும் பொழுது இந்தியாவின் வாழ்க்கை செலவினங்கள் மிகவும் குறைவான வருமானத்தில் நிறைவான வாழ்க்கையும் சமூகத்தையும் முன்னேற்ற முடிகிறது. அதனால் எங்களிடம் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஆனால் உங்கள் நாட்டில் வேலையை பார்ப்பதால் எங்களுக்கு தாங்க மன அழுத்தம் வருது. ஏ ஃபார் ஆப்பிளும் இல்லை, ஏ ஃபார் அமெரிக்காவும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை ஏர்போர்ட் போனாலும், ஏன் திருச்சி ஏர்போர்ட் போனாலும் கூட ஒரு சாக்லேட் வாங்கணும்னா கூட டாலர் தாங்க கொடுக்கணும். Do you know we convert more than 16 countries to accept our Indian currency? On 18th September 2023, the Indian rupee is accepted instead of our American dollar. Singapore, Malaysia, Indonesia, Hong Kong, Sri Lanka, UAE, Kuwait, Qatar, Oman and the UK. Heritage, culture, nature, unity, integrity of India. Now, I conclude my speech. India is best, others are guest. Thank you for the wonderful opportunity for me. Thank you. லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கே. நான் ஃபைனல் டச்சா ட்ரம்ஸோட அடியை பார்க்க அபர்ணா தேவியை கூப்பிடுவோம். வாங்க அபர்ணா தேவி. அன்பு தலைவரே வணக்கம். குட் மார்னிங் கரஸ்பாண்டன்ட் சார், டியர் டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ். தோக்க போறோனே தெரிஞ்சு ஆப்போசிட் மேல உட்கார்ந்துருக்க உங்களுக்கும் வணக்கம். அமெரிக்கால செட் ஆகணும்னு நினைக்கிற பர்சனா நானும் ஒரு. ஏன்னா இங்க சிஸ்டம் சரியில்லை ப்ரோ. எங்க பார்த்தாலும் பொல்யூஷன், கரப்ஷன். அமெரிக்கால யாராவது ரோட்ல குப்பை போட்டு பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கன் பீப்புள் யாராவது இந்தியாவில செட்டில் ஆகணும்னு நினைச்சிருக்காங்களா? அது ஏன் யூஎஸ்ல செட்டில்டு இந்தியன்ஸ் திரும்பி இந்தியாவுக்கு வந்திருக்காங்களா? ஏன்னா டெக்னாலஜி நம்பர் 1 யூஎஸ் தான், எக்கனாமி நம்பர் 1 யூஎஸ் தான். ஏன் வேர்ல்டு எக்கனாமி யூஎஸ் தான் அங்கே இருக்கு. நாங்களும் எவிடன்ஸோடு தான் ப்ரோ பேசுகிறோம். The US has a highly developed mixed economy, a large labor market and deepest financial market. ஒரு டாலர் மதிப்பு 87 ரூபாய் 8 பைசா. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி. The US hold GDP of just under 10 trillion US dollar. The US aim to double bilateral trade to US dollar 500 billion by 2030. Make America great again. Slogan became world spread in the international transaction and is the world currency. அமெரிக்கா கால் பதித்த அனைத்திலும் வெற்றி பெற்று தன்னை வச்சு கூடி உலகளவு பறக்க விட்டு இருக்கிறது. நாட் ஒன்லி டுடே, இன்னும் காலங்களிலும் அமெரிக்கா தன்னை வச்சு கூடி உலகளவு பறக்க விடு. டேக் சான்ஸ், மேக் மிஸ்டேக், தட் ஹவ் யூ க்ரோ. இதே அடிப்படையாக வச்சு அமெரிக்கன் பீப்புள் அவங்க லைஃப்பை வாழ்கிறாங்க. லாஸ்ட்டாக தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அமெரிக்கான பேர் சொன்னால் சும்மா அதிருதில்ல. நன்றி, வணக்கம். சூப்பர் ப்ரோ, ஃபிங்கர் டிப்ல டீடைல்ஸ் வச்சிருக்கீங்களே ப்ரோ. இப்போ நல்ல சவுண்டா தப்படிக்க சிவானியை கூப்பிடுவோம். வாங்க சிவானி. Thank you very much for the opportunity as given to me to all of you. Good morning everyone. My name is Shivani Nachiyar and I am grade 3S of Oxfordian. I look forward to show my thoughts with you about our incredible country of India with the title of Mega. India is set to dominate the global economic landscape, maintaining its status as the fastest growing large economy for the next 2 fiscal years. மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் மற்றும் உலக பொருளாதாரத்தில் நம்ம இப்ப 6வது இடத்துல இருக்கோம். இருந்தாலும் வர 2025ல 5வது இடத்துலயும் 2030ல 3வது இடத்துலயும் இருப்போம். கொரோனா தொற்று நோய் தாக்கத்துல இந்தியா வளர்ச்சி ஓரளவு தட்டி பறிக்கப்பட்டுள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்தியா பொருளாதாரத்தில் மிக முக்கியமான வர்த்தகம், போக்குவரத்து,
தகவல் தொடர்பு, நிதி காப்பீடு, வணிக சேவைகள், விவசாயம், சமூக மற்றும் தனிநபர் சேவைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் 60% அதிகமாக இருக்கு. We have a statistical dataங்க. Growth rate for 2021 to 2022 were 7.89%. The growth rate for 2022 to 2023 were 8.13%. The growth rate for 2023 to 2024 were 8.23%. இதுல இருந்து ரிமார்க்கபிள் growth இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். The January 2025 edition of World Bank's Global Economic Prospect Report projects India's economy to grow at a steady rate 6.7%. Both financial year 2026 and 2027 significantly outpacing a global and regional peers. India is currently ranking as 5th economic country in the world. எல்லா தரவுகளோட தான் பேசுறேன் bro. Thank you so much for the opportunity as given to me. Thank you நடுவர் அவர்களே. வடிவேல் சார் பாடினது மாதிரி சில்லறைய சதற விட்டுட்டீங்க. அருமை அருமை ஹீரோ சும்மா சரவெடி வெடிச்சு சதற விட்டாங்க. அதுவும் சும்மா இல்லை, எவிடன்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட. ஏற்கனவே வளர்ந்த நாடான அமெரிக்காவுடன் வளர்ந்து வரும் இந்தியா டஃப் கொடுத்தது பெரிய விஷயம்தான். இருந்தாலும் வளர்ச்சியிலையும் வெற்றியிலையும் ஃபியூச்சர்ல இரு நாடுகளும் சலச்சலா இருக்க போறதில்ல, மகாவும் மிகவும் சமம்தான் என்று தீர்ப்பு கூறி எது எப்படி இருந்தாலும் எங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் எங்கள் ஆசிரியர் தான்